ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பூரியும், சென்னா மசாலாவும் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துடலாங்க. நைட்டே வந்து வெள்ள மூக்கடலை வந்து ஊற வச்சுட்டேன். காலையில வந்து குக்கர்ல வெள்ள மூக்கடலையோட 2 துண்டு ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 1 துண்டு வந்து பட்டை, அப்புறம் கொஞ்சம் வந்து மிளகு இது வந்து போட்டு வந்து வேக வச்சுருங்க. கொஞ்சம் வந்து மஞ்சள்தூளும், தேவையான அளவு வந்து உப்பும் போட்டுருங்க. உப்பு போட்டு தண்ணி ஊத்தி, நல்லா வந்து சாஃப்ட்டா ஆகுற வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இத வந்து தாளிச்சிடலாம். ஒரு கு ஒரு கடாயில வந்து எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் விட்டுட்டு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுட்டு வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன். நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் லைட்டா வதங்குன உடனே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இது வந்து டெல்லி ஸ்டைல் சென்னா மசாலாங்க. சோலா பட்டூரின்னு சொல்றாங்க இல்லைங்களா? சென்னா மசாலா அது வந்து செஞ்சுட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 தக்காளி வந்து நல்லா மிக்ஸில அடிச்சு வந்து சேர்த்துக்கோங்க பியூரி மாரி. நல்லா வந்து வதங்குனதுக்கு அப்புறமேட்டு எவரெஸ்ட் சென்னா மசாலா தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். எவரெஸ்ட் சென்னா மசாலா ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டுட்டு, காரத்துக்கு ஏற்ப வந்து ம குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் லைட்டா மஞ்சத்தூளும் போட்டுட்டு, நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா? சென்னா அத எடுத்து வந்து இதில ஊத்திடுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அதனால வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். அது வெந்து வர டைம்ல ஒரு மிக்ஸர் கப்ல வந்து கொஞ்சமா சென்னா வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க. திக்னஸ்க்காக வந்து இத மிக்ஸில அரைச்சு அதில சேர்க்க போறேன். அப்பதான் குழம்பு கொஞ்சம் திக்கா வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாருக்கும். பாருங்க இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுருச்சு. பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்ப மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? சென்னா வேக வச்சது. அத வந்து இதுல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் மட்டும் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம சென்னா மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மேத்தி போட்டுருக்கேன். போட்டு இறக்கிட்டீங்க அப்டின்னா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சென்னா மசாலா செம்மையா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.